ஸோ ஐ கேஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என் கூட இருக்கிறவரு என்னோட ஒன் ஆஃப் மை வெல்விஷர் அண்ட் சீனியர் மிஸ்டர் மோகன் குமார். இப்போ கரண்ட்லி அவர் வந்து அயர்லாண்டில் மாஸ்டர்ஸ் இன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக, அந்த கோருக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு நான் சில கொஷின்ஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ மோகன்னா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டேன், நிறைய பேர் வரல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டா நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க யாரு, உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. Oh, okay. My name is Mohan Kumar. Actually, I got completed a PharmD in Muniraja College. என்னோட பேட்ச் பார்த்தீங்கன்னா 2014 20. So after completion 20 years, 20, then I will join to Pharmaceutical Regulatory Affairs, like ROW market. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, லைக் லாட்டின் அமெரிக்கா மார்க்கெட்டுக்கும் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ்க்கும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் வந்து எக்ஸ்போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி லைசன்ஸ் வாங்குறது அங்கேருந்து, அந்த மாதிரி வந்து அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே அயர்லாந்துக்கு மாஸ்டர்ஸ் பண்ணேன். இப்போ மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ரெண்டாவது கொஸ்டினா, எந்த ஒரு விஷயம் உங்களை ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் பண்ண வச்சது? மாஸ்டர்ஸ் நீங்க போய் அயர்லாந்துல நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணிருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு? ஆக்சுவலா எதனால எனக்கு தோணுச்சுன்னா, 5th இயர் படிக்கும் போதே என்னோட சீனியர் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணார், ரெகுலேட்டரி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீல்டு அப்படின்ட்டு. அதனால அப்படியே ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணதும் நான் காகனிசன்ல வந்து விஜிலன்ஸ்ல ஜாயின் பண்ணினேன். அப்புறம் 1 மந்த்துக்கு போயிட்டு இருக்கும்போது பிடிக்கல, விஜிலன்ஸ் பிடிக்கல அப்படின்ட்டு ரெகுலேட்டரிக்கு அப்படியே சைட் பை சைடு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ரெகுலேட்டரியில சான்ஸ் கிடைச்சது, அப்படியே நான் மாறிட்டேன். அங்க ரெகுலேட்டரியில போகும்போது உள்ள போக போக நல்லா படிக்கும் போது கத்துக்கும் போது அப்புறம் சரி ஓகே மாஸ்டர்ஸ்ல வந்து ஒரு ரெகுலேட்டரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் அப்படியே ஜம்ப் ஆகி இந்த பக்கம் அப்படியே ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चनனா, எதனால அயர்லாந்து, எப்படி நீங்க அயர்லாந்து போய் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி அயர்லாந்துல போய் எண்ட் அப் ஆனீங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா? ஓகே ஓகே. அயர்லாந்து எதுக்கு சூஸ் பண்ணணும்னா, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரிஸ்லேயே இதான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி மற்ற கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, ஃபீஸும் இதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. யூகே கம்பேர் பண்ணும்போது, ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரெகுலேட்டரியில கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கு. அதனால அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்று வந்து ரெகுலேட்டரியா இந்த கண்ட்ரிக்கு சூஸ் பண்ணணுக்காக நிறைய ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த பார்மசூட்டிக்கல் கம்பெனி அயர்லாந்துல தான் இருக்கு கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். அதனால வந்து அயர்லாந்து சூஸ் பண்ணி இங்க மாஸ்டர்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்கோப்பும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணி என் சீனியர்ஸ் அட்வைஸ் பண்றதுனால அவரு சொன்னதுனால நான் இங்க வந்து சூஸ் பண்ணிட்டேன். அப்படி போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா ப்ரோ? இப்ப ஸ்டடீஸ் அந்த மாதிரிலாம் நல்லா போயிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படின்னா காலேஜும் 4 days, ரிமைனிங் 3 days பார்ட் டைம் அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அயர்லாந்து நெக்ஸ்ட் क्वेश्चना, இப்ப அயர்லாந்துல போனப்ப உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது எந்த விஷயம்? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு சொல்ல போனா சேலஞ்சா இருந்தது குளிர் தான். இங்க கொஞ்சம் கோல்டு கிளைமேட். ஓகே. ஆமா. அப்புறம் வந்து ரெண்டாவது சேலஞ்சுனா ரூம் கிடைக்கிறது ரொம்ப இங்க ரொம்ப கஷ்டம். ஓகே. ஆமா. ஏன்னா இங்க எல்லாமே ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா 600 euro 700 euroன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ நம்ம பட்ஜெட்டுக்கு ரூம் கிடைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் லக்கிலியா எனக்கு வந்து ரூம் வந்து 500ல கிடைச்சிருக்கு இப்போ. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து டப்ளின் மெயின்ல இருக்கீங்களா, டப்ளின் அவுட்டர்ல இருக்கீங்களா? ஆமாமா, டப்ளின் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஓகே. இப்ப சிட்டி சென்டருக்குள்ள தான் இருக்கு. டப்ளின் 9ல இருக்கேன் நான் ஆக்சுவலா சொல்ல போனா. ஓகே. இப்ப டப்ளின் மெயின்ல இருக்கிறதுக்கும் டப்ளினோட அவுட்டர்ல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இப்ப டப்ளின்ல இருந்ததுன்னா உனக்கு ஈஸியா பார்ட் டைம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து நிறைய பஸ் வசதி எல்லாம் இங்க இருக்கும் டப்ளின்ல. இதே அவுட்டர் போயிட்டீங்கன்னா பஸ் வசதி இருக்காது. அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் ஆனா கம்மி. கவுண்டி விட்டு கவுண்டி மாறும்போது ரூம் ரெண்ட் கம்மியா தான் இருக்கும் டப்ளின் கம்பேர் பண்ணும் போது. அது ஒரு அட்வான்டேஜ். ஆனா பார்ட் டைம் லெஸ்ஸா இருக்கும். பார்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, பட் ஆனா ஈக்குவலா தான் இருக்கும். இங்க பார்ட் டைம் ஈஸியா கிடைக்கும், ரூம் ரெண்ட் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. சரி ப்ரோ. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா,
ரெகுலேட்டரி அஃபேர்ஸோட ஸ்கோப் அயர்லாந்துல எப்படி இருக்கும்? இங்க ரெகுலேட்டரி அப்ளிகேஷனா 2 நிறைய ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து விஜிலன்ஸ் ரெகுலேட்டரி இருக்கு. அது வந்து மோர் ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து யூரோப் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இருக்கு. அதுல வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் ரிலேட்டடா வந்துரும். லைக் மார்க்கெட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன், ட்ரக் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது மார்க்கெட்டுக்குள்ள, அது ரிலேட்டடா அந்த ஆர்என்டி ரெகுலேட்டரி இருக்கு. அது வந்துடும். மோஸ்டா அதிகமா ஸ்கோப் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் ரெகுலேட்டரி தான் இங்க ஸ்கோப் அதிகமா இருக்கு. ரெண்டாவது தான் இந்த பார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்க்கு அதிகமா இருக்கு, யூரோப்பியன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் சீனியர் சொல்லியிருக்காங்க, ஓகே எங்க ஃபார்மா மெடிக்கல்னாவே இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாப் வேகன்சி அதிகமா தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. போக போக தெரியும். நான் இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கேன், என்ட்ரி லெவல்ல இருக்கேன். போக போக எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து உங்களோட காலேஜ் பத்தியும் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்க காலேஜ் நேம் வந்து கிரிஃபித் காலேஜ். ஆக்சுவலா இது கம்பேர்ட் டு அதர் காலேஜ், இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. அசைன்மெண்ட்டும் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்னு தான் சொல்றாங்க. எப்படின்னா அசைன்மெண்ட் நம்மளே ஓன் டாபிக் எடுத்துக்கணும். ஓன் டாபிக் எடுத்து தீசிஸ் எழுதுற மாதிரி இருக்கு. ஒரு 3000 வேர்டுக்கு. அந்த 3000 வேர்ட்லயும் வந்து பிளகாரிசம் பார்ப்பாங்க. ஏதாவது 30% மேல பிளகாரிசம்லாம் இருந்தா கன்ஃபார்ம் ஃபெயில் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டோம். இங்க வந்து ஜொட்டோரியோ ஆட் பண்ணி சைட்டேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் லைக் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி கம்பெனில யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இந்த காலேஜ்ல கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது இன்ஃபோகிராபிக் எல்லாம் இங்க கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுனால அதுவும் ஓகே தான். ஓகே. இப்ப அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்குமா டஃப்பா இருக்குமா? அசைன்மெண்ட் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நம்ம அங்க அங்க எழுதுற அசைன்மெண்ட்டுக்கும் இந்தியாவில பண்ற அசைன்மெண்ட்டுக்கும் இங்க கம்பேர்ட் டு இங்கேயும் வந்து கொஞ்சம் டஃப் தான். நம்ம ஓனா வேர்ட்ஸ் எழுதி ஓனா தீசிஸ் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் ப்ரோ. இப்போ வந்து இந்தியன் லேர்னிங் ஃபார்மேட்னு ஒன்னு இருக்கும். அயர்லாந்துக்குன்னு ஒரு லேர்னிங் ஃபார்மேட் ஒன்னு இருக்கும். இப்ப இந்தியன் லேர்னிங் ஃபார்மேட்டுக்கும் அயர்லாந்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? இந்தியன் லேர்னிங் ஃபார்மேட்னா நம்ம ஸ்டடி ஓரியன்டா போயிருது. எல்லாமே எப்படி மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி அந்த மாதிரி போயிருது. பட் அயர்லாந்துல அப்படியே டிஃபரெண்ட். நான் ப்ராக்டிகல் ஓரியன்டா நான் ஆக்சுவலா 2 இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். 2-3 இடத்துல, அதாவது பார்மசிலையும் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். அங்க வந்து எவனுமே ஸ்டடி ஓரியன்டாவே கொஸ்டின் கேட்கல, ஆஸ்க் பண்ணல எதுவுமே. எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாவே தான் கேட்டாங்களே ஒழிஞ்சு ஸ்டடி ஓரியன்டா எதுவும் கேட்கல. அது கொஞ்சம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. அதுதான் அங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. லேர்னிங் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா வரது பெட்டர்ங்கறீங்க. ஆமா. எக்ஸ்பீரியன்ஸா வரது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுதான் இங்க வந்து சேஃபாவும் இருக்கும். கம்பேர் டு ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர். ஓகே. ஏன்னா இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அது மூலம் இங்க கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா இருந்தாலும் இங்க அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ. ம். உங்களோட ஃப்ரீ டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுது? ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப எனக்கு வந்து வீக்லி 5 டேஸ் காலேஜ். அதனால வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறது லெஸ் தான். எப்படின்னா நான் 9 to 4 o'clock வரைக்கும் எனக்கு காலேஜ் உண்டு. நெக்ஸ்ட் 5 to 10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்ட் டைம். ஸோ அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரீ டைம் கொஞ்சம் லெஸ்ஸா தான் இருக்கு. இன்கேஸ் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சர்க்கிள்ல சுத்தி பார்த்துட்டு அப்படியே மூவி போயிட்டு அதை வந்துட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் ப்ரோ. இப்ப அயர்லாந்துன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையர்லா டிஃப்ரெண்ட். இந்தியாவுல நம்ம ஒரு கல்ச்சர்ல இருப்போம். இப்ப அயர்லாந்துல போயிட்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அதுக்கு எப்படி நீங்க அடாப்ட் ஆகிக்கிட்டீங்க? என்னென்ன கல்ச்சர் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஷாக்கா இருந்துச்சு? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஓவர் கம் பண்ண முடிஞ்சது? இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. இங்க என்ன ஷாக்கா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே கேர்ள்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சிகரெட் தான் அடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் 90% 80% சிகரெட் தான். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு குடிக்கிறாங்களான்னு தெரியாது. ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்புறம் லிக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அது கொஞ்சம் இங்க ஷாக்கா தான் இருந்தது. ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் ரூல்ஸ் வெரி பர்ஃபெக்ட். கம்பேர் டு இந்தியானா வெரி பர்ஃபெக்ட் இங்க. அது வந்து இங்க கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. எப்படி இவ்வளவு ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு டிராபிக் ரூல்ஸ்ல. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்களா?
அந்த டிராபிக் ரூல்ஸ்க்குலாம் அடாப்ட் ஆயிடணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆகிடும், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவானுங்க. சரி ஸோ சரி அதனால வந்து அடாப்ட் ஆகிட்டு ஆகணும், வேற வழி இல்லை. சரி சரி சரி. இப்ப நீங்க வந்து சொன்னது வந்து நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது கோல்டு தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னு ஆமா, சொன்னீங்களா? அதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்களா? ப்ராப்ளமா இருக்கு. இப்போ ஓகே தான், கோல்டுலாம் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆ ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. ஆனா இங்க வந்து 8 o'clock தான் வந்து நமக்கு நைட்டா ஆகும். சரி ப்ரோ சரி ப்ரோ. அது வரைக்குமே டே லைட் தான் இருக்கும், ஒன்றும் சரி ப்ராப்ளம் கிடையாது. சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினா பார்ட் டைம் போயிடலாம். பார்ட் டைம் ஜாப் அதுக்கான ஸ்கோப் எப்படி? சேலரிஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் கரண்டா ஃபார்மசில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைம். பார்ட் ஓகே. டைம்னா இங்க கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க பார்ட் டைம்ல ஜாயின் பண்ணா பிபிஎஸ்என் நம்பர் வந்து மஸ்ட்டுங்க. ம். ஏன்னா அது இருந்தாதான் ஜாபே கிடைக்குது இங்க எல்லாத்துலயும். ம். அது வந்து எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. ம். அது இருந்தாதான் வந்து ஜாப்லயே எடுத்துக்கிறாங்க. பிபிஎஸ்என் ம். நம்பருங்கிறது மஸ்ட். ஏன்னா அதுதான் வந்து அதை வச்சுதான் ரெவென்யூல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அது இங்க வந்து மஸ்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணிடணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் இங்க வந்து 20 hours மட்டும் தான் கிடைக்கும் ஸ்டூடெண்டா இருந்தா. மோஸ்ட் ஆஃப் த 20 hours தான் கிடைக்குது. சரி. ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டாவே அவங்க 20 ஹவர்ஸ்க்கு மேல கொடுக்கறது கிடையாது. ம். ம். அதுல அதுல வந்து நம்ம ஏர்னிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ம். அது நமக்கு ரூம் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு அலவன்ஸுக்கும் சரியா போயிடும். நம்ம ம். எக்ஸ்ட்ரா வந்து சேவிங்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து அனுப்புற மாதிரி சூழ்நிலை இருக்காது. இன்கேஸ் நீ 40 hours வீக்லி பண்ணினீன்னா ஓகே, நீ வீட்டுக்கு எதாவது அனுப்பலாம் அமௌண்ட் கொஞ்சம். சரி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ப்ரோ. ம். நீங்க இப்ப ஜாயின் பண்ணி ஜான்வரில போனீங்க. இப்போ ஒரு 4 ஓகே. மந்த் to 5 months ஆயிடுச்சு. இப்ப இந்த ம். டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ண ரிஸ்க் என்ன? என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அயர்லாந்துல? நான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணது என்னன்னா டைமிங். டைமிங் ரொம்ப சேலஞ்சா இருந்தது எனக்கு. இங்க மேனேஜ் பண்றது எப்படி, காலேஜும் போய்கிட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமும் பண்றது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சா இருந்தது. நான் பர் டேக்கு தூங்குறது ஒரு 4 hours தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓகே, ஓவர் கம் ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ம். ரெண்டாவது அந்த கோல்டு, நான் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி கோல்டு ஓகே தான், இப்போ அடாப்ட் ஆயிருச்சு. ம். அப்புறம் மூணாவதா சொல்ல போனா இங்க இருக்கிற கல்ச்சர்ஸ். ஸோ ம். அதுக்கும் இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ ஓகே, அடாப்ட் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, பார்ப்போம். ஓகே. ஓகே. ம். சரி ப்ரோ. ஃபைனல் கொஸ்டினா ப்ரோ. இத கொஸ்டின் ம். முடிச்சுட்டு இன்னும் ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. ஃபைனல் கொஸ்டினா வந்து ஒரு PharmD முடிச்சுட்டு அல்லது B.Pharm முடிச்சுட்டு அயர்லாந்து வராங்க அப்படின்னா, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபார்ம்டி முடிச்சுட்டு ஃப்ரெஷரா யாரும், ஏன்னா அது கொஞ்சம் இங்க ஸ்ட்ரகிள் ஆகும். நம்ம ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஃபார்மால நல்ல ப்ரொடக்ஷன்ல பயங்கர வேகன்சி இருக்கு. QA-லயும் நல்ல வேகன்சி அதிகமா இருக்கு. பி ஓகே. ஃபார்முக்குலாம் ஓகே தான். ஃபார்ம்டிக்கும் வந்து இங்க முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மோஸ்டா வந்து PV-ல இருந்தோ ரெகுலேட்டரியில இருந்தோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இங்க வந்தா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் ஓகே. கம்பேர்ட் டு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவுக்கு கிடையாது. மோஸ்டா வந்து ஃபார்மா கம்பெனிஸ் தான் அதிகமா இருக்கு. 80% ஃபார்மா கம்பெனிஸ் இங்க தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி இங்க. சொல்ல போனா சாட்டர்டே சண்டேலாம் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ்டு இங்க லீவு. சரி ப்ரோ. ஸோ அதனால வந்து ம், இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா வர்றது, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா கோர்ஸ் பண்றது இங்க வந்து பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. அண்ட் கடைசி கேள்வியா ப்ரோ. எவ்வளோ ம். நம்மளுக்கு செலவாகும்? ஒரு ஒரு ஓகே. நார்மல் மிடில் கிளாஸ் பெர்சன் வந்து அயர்லாந்து நான் ம். போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு ம். செலவாகும்? அவங்க செலவுக்கு ஈடு கட்டுற மாரி அவங்களுக்கு பார்ட் டைம் இருக்குமா? அண்ட் ம். அவங்களுக்கு ச மாஸ்டர்ஸ் புரோகிராம் முடிச்சுட்டு ஜாப் போறாங்க இல்லையா? அப்படி ம். ஜாப் போம்போது அந்த சேலரி வர சேலரி வந்து அவங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஃபைனல் கேள்வியா இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே, நார்மலா நானும் மிடில் கிளாஸ் தான். ஆக்சுவலா எனக்கு நான் என்னை வச்சு நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே. எவ்வளவு எனக்கு செலவாச்சுன்னா 14 லேக் ஆச்சு ஓகே. கோர்ஸுக்கு மொத்தமே. அதுவும் இல்லாத ஃபிளைட் சார்ஜ், ரூம் ரெண்ட், இங்க ஃபுட் அலவன்ஸ், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 மந்த். ஏன்னா நமக்கு ஜாப் கிடைக்காதுங்கிறதுக்காக அந்த அந்த அமௌண்ட் நம்ம எடுத்துட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒரு 2 லேக் ஆயிரும். அப்ப மொத்தம் 16 லேக் ஆகும். நம்மளோட பட்ஜெட் வந்து 16 லேக். சரி, அதுக்கப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறம் பார்ட் டைம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பார்ட் டைம் வச்சு இருக்கிற வர சேலரி வச்சு நம்ம ரூம் ரெண்ட்டையும் ஃபுட் அலவன்ஸையும் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்த லோனையும் இல்ல கடன் வாங்கினதையும் நம்ம வந்து அடைக்க முடியும். ஏன்னா அந்த 14 லேக் அடைக்கணும்னா நம்ம ஃபுல் டைமா ஆமா. கிடைச்சாதான் நம்மளோட அடைக்க முடியும். இல்ல பார்ட் டைம்லயே பண்ண முடியும்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகே. இன்கேஸ் நீ 40 hours வீக்லி பண்ணா வேணா கம்ப்ளீட் பண்ணி உன்னோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வர முடியும், இல்ல லோன் வந்து அடைக்க முடியும்.
அதர்வைஸ் இட்ஸ் வெரி ரிஸ்க். ஓகே. இப்ப சேலரிஸ் எல்லாம் எப்படி ப்ரோ அங்க? இங்க சேலரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலா நான் பார்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பார்ட் டைம்ல பர் ஹவருக்கு 11 euros 0.3. ஓகே. எல்லாத்துக்குமே காமன் தான், இங்க ஈக்குவல் தான் ஓகே. பர் ஹவர்ஸ்க்கு. இதே ஓகே. வந்து பார்மசூட்டிக்கல்னு போயிட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு இந்தியன் ருபீஸ்ல வந்து மந்த்லி 1 lakh 1.5 2 lakh அந்த மாதிரி சேலரி வாங்குறாங்க. அதாவது நீங்க மினிமம் சொல்றது பார்ட் டைம்லயா இல்ல ஃபுல் டைம்லயா? ஃபுல் டைம்ல. ஃபுல் டைம்ல. ஃபுல் டைம்ல. ஓகே. ஆமா, ஃபுல் டைமா வந்து 40,000 euro 35,000 euros வாங்குறாங்க பர் per இயர். annum. ஓகே. per பர் annum. annum. ஓகே. இங்க என்ன பெனிஃபிட்னா, பார்மசூட்டிக்கல் வந்து இங்க வந்து 2 இருக்கு. அதாவது கிரிட்டிக்கல், நான் கிரிட்டிக்கல். ஓகே. பார்மசூட்டிக்கல் வந்து கிரிட்டிக்கல் வந்துரும். கிரிட்டிக்கல் விசால வருது. கிரிட்டிக்கல் வந்துரும். அதனால வந்து உங்களுக்கு 40,000 45,000 euro per annum வந்துரும். ஈஸியா கிடைச்சிடும். ஓகே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஓகே. இன்னைக்கு செஷன் தேங்க்யூ. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பாக்குற ம். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா, இதோட நம்ம கண்டிப்பா. முடிச்சுக்கலாம். உங்களுக்கும் ஃபர்தரா உங்களோட ஸ்டடீஸ் ப்ராக்ரஸ் ஆகுறதுக்கு என்னோட சைடுல இருந்து ஆ, வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே சங்கர். தேங்க்யூ. ஓகே.